வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் விளையாட்டு கோட்பாட்டின் முக்கியமான கருத்தான நாஷ் சமநிலையை பற்றி அறியப் போகிறோம். இரு விளையாட்டு வீரர்கள் ஒரு விளையாட்டில் உள்ளனர் என்று கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு வீரரும் மற்றவர் என்ன செய்வார் என்று அறியாமல் ஒரு உத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாஷ் சமநிலை என்பது இரு வீரர்களும் தங்கள் உத்தியை மாற்றாமல் தேர்ந்தெடுத்திருக்கும் போது ஏற்படும் நிலை. ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இது இரு வீரர்களுக்கான பயனளிக்கும் அட்டவணை. ஒவ்வொரு செல்லும் இரு வீரர்களின் பயன்களை காட்டுகிறது. இந்த செல்லில் இரு வீரர்களும் தங்கள் உத்தியை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு கிடைக்கும் பயன்களை பெற்றுள்ளனர். மற்றவர் தங்கள் உத்தியை மாற்றாமல் இருக்கும்போது தங்கள் உத்தியை மாற்றுவதன் மூலம் தங்கள் பயனை மேம்படுத்த முடியாத நிலை நாஷ் சமநிலை ஆகும். உண்மையான உலகில் ஒரு எடுத்துக்காட்டாக போக்குவரத்து விளக்குகளை எடுத்துக்கொள்ளலாம். ஓட்டுநர்கள் போக்குவரத்து சிக்னல்களை பின்பற்றும் போது அவர்கள் நாஷ் சமநிலையை அடைகிறார்கள். ஒரே ஓட்டுநர் தன் நடத்தை மாற்றுவதால் பயனடைய முடியாது. அதனால் நாஷ் சமநிலை என்பது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் சிறந்த முடிவை எடுக்கும் நிலையை பற்றியது. இது பொருளாதாரம், அரசியல் மற்றும் தினசரி வாழ்க்கையிலும் முக்கியமான கருத்தாகும். பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த முறை சந்திப்போம். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ப ஸ்கிரிப்டை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கூடுதல் எடுத்துக்காட்டுகளை சேர்க்கலாம்.